வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்மளோட டயட் பிளானோட 8வது நாள். இன்னையிலேருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம சுகர் கஷாயம் தான் ஃபஸ்ட்டு குடிக்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்து இதுக்கு முதல்ல 1/2 கப் வெந்தயம் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வறுத்துருங்க. வறுபட்டதும் தனியாக எடுத்து வச்சு ஆற விடுங்க. அடுத்தது 1 கப் மல்லி, இதையும் நல்லா வறுத்து ஆற விட்டுருங்க. இப்போ ரெண்டும் ஆறுனதும் தனித்தனியாக பொடி பண்ணிக்க போகிறோம். இது வெந்தய பொடி. அடுத்ததா மல்லியை அரைச்சிக்கலாம். இது மல்லிப்பொடி. ரெண்டையும் கலந்து விட்டுருங்க. இதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு ஸ்பூன் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம குடிக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொடியை சேர்த்துடலாம். இது நல்லா கொதிச்சு பாதியாக வத்தட்டும். இந்த மாதிரி குறைச்சிங்கன்னா நல்லா திக்காயிடும். உங்களால் திக்காக குடிக்க முடியலன்னா பொடியை கம்மி பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்க்குற இடத்துல 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் வெறும் வயிற்றுலேயே கண்டிப்பாக மறக்காமல் குடிச்சிருங்க. இந்த கஷாயத்தில் பெருசாக எந்த கேலரியும் கிடையாது. ஒரு 6 கேலரி தான் இருக்குது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் மார்னிங் ட்ரிங்க். அடுத்ததான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். இதோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 350. நம்ம இன்னைக்கு முட்டை சாண்ட்விச் சாப்பிட போகிறோம். நான் இங்கே அவகேடோ சேர்க்குறேன். உங்களுக்கு கிடைச்சா சேருங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இதுக்கு நம்ம ஒரு அவகேடோ, அதாவது பட்டர் ஃப்ரூட் ஒன்று எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி சுற்றிலும் கட் பண்ணிக்கோங்க. நடுவில் இருக்கிற சீடை கட் பண்ணாதீங்க, ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் சுற்றி இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா சீடை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதோட சதப்பகுதியை மட்டும் ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி எடுத்துருங்க. சாண்ட்விச்சுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் அவகேடோ ஜூஸ் போட போகிறீங்கன்னா கூட இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணிக்கோங்க. சதப்பகுதியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு நல்லா இதை மசிச்சு விட்டுருங்க. இங்கே மசிச்ச அவகேடோ ரெடி. இதில் 1 இல்லைன்னா 2 நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சமாக நறுக்கின பெரிய வெங்காயம், நறுக்கின 1/2 தக்காளி, தேவையான அளவு உப்பு, 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளோட அவகேடோ ஸ்டஃபிங் ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்து 1/2 டீஸ்பூன் வெண்ணெய் சேருங்க. வெண்ணெய் உருகுனதும் நம்ம ப்ரெட்டை இதில் சுட்டெடுக்க போகிறோம். வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட போட்டு ப்ரெட்டை சுட்டு எடுத்துக்கோங்க. நான் இங்கே ப்ரௌன் ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு பக்கமும் ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் ஒரு முட்டை நம்ம உடச்சி ஊற்ற போகிறோம். இதில் தேவையான அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இது ரெண்டும் சேர்த்து முட்டையை திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துருங்க. முட்டை 2 பக்கமும் வேகணும். திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துருங்க. நம்மளோட முட்டையும் இங்கே ரெடியாக இருக்குது. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம சுட்டு வச்சுருக்கிற ப்ரெட்டுக்கு வருவோம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அவகேடோ மிக்ஸை தடவுங்க. அதுக்கு மேலே முட்டையை வைங்க. முட்டைக்கு மேலே திரும்பவும் அவகேடோவை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள்.
இதை இன்னொரு டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அவகேடோ கிடைக்கலனா முட்டைக்கோஸ் யூஸ் பண்ணுங்கள். முட்டைக்கோஸை லைட்டாக பிளான்ச் பண்ணி அப்படியே நீங்கள் ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு முட்டையும் வச்சு சாப்பிட்றலாம். அது நல்லாவும் இருக்கும். இந்த ஒரு ஃபுல் சாண்ட்விச் கிட்டத்தட்ட 350 கேலரிஸ். இதில் 20 கிராம் ப்ரோட்டீன், 15 கிராம் ஃபேட்ஸ், 30 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 12 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்ததாக நம்மளோட லஞ்ச் கிட்டத்தட்ட 500 கேலரிஸ். நம்ம 3 வெள்ளைச்சோள சப்பாத்தியும் 1 கப் மீல் மேக்கர் கறியும் சாப்பிட போகிறோம். முதல்ல இந்த வெள்ளைச்சோள ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி விடுங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். தண்ணி சூடாகி கொதிக்க வர ஸ்டேஜில் நீங்கள் 1 கப் அளவுக்கு வெள்ளைச்சோளத்தை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிளறுங்க. கட்டி விழாமல் இந்த மாதிரி கிளறிடணும். இந்த அளவுக்கு கெட்டியானதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துடும். இது இப்போ பிசு பிசுன்னு தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சப்பாத்தி மாவு சேர்க்க போகிறோம். அதாவது கோதுமை மாவு. கோதுமை மாவு இது ஒட்டாமல் வர்றதுக்கு தான். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. மொத்தத்தில் மாவு நல்லா சாஃப்டாக ஒட்டாமல் வரணும். இதோ நமக்கு இப்போ நல்லா சாஃப்டான மாவு கிடச்சிருச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக்கலாம். இதை உருட்டுறதுக்கும் நம்ம கோதுமை மாவே யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு இது மாதிரி நல்லா தூவிட்டு இதை வச்சு இந்த மாதிரி உருட்டுங்க. எவ்வளோ தூரம் மெல்லிசா உருட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் மெல்லிசா உருட்டிக்கோங்க. உங்களுக்கு ரவுண்டாக ஷேப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது பாத்திரம் வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க. இதோ ரொட்டி நல்லா உருட்டி ரெடியாக இருக்குது. இதை சுட்டு எடுத்துடலாம். இதை நான் எண்ணெய் இல்லாமல் தான் சுட்டு எடுக்க போகிறேன். நான்ஸ்டிக் தான் வேணுங்கிறது இல்லை. இரும்பு சட்டியில் கூட எண்ணெய் இல்லாமல் நீங்கள் சுட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு துணியோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ வச்சு சுற்றி விட்டிங்கன்னா சைட்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடும். திருப்பி போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புஷ்ஷுன்னும் எலும்பும். ஸோ இதோ நம்மளோட ரோட்டி ரெடி. இந்த மாதிரி நம்ம 3 ரொட்டி வரைக்கும் சாப்பிடலாம். இந்த ஒரு ரொட்டி கிட்டத்தட்ட 100 கேலரிஸ். இதில் 4 கிராம் ப்ரோட்டீன், 0.5 கிராம் ஃபேட்ஸ், 22 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 4 கிராம் ஃபைபரும் இருக்குது. இதுக்கு தொட்டுக்க நம்ம மீல் மேக்கர் கறி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு முதல்ல சோயா சங்க்ஸை ரெடி பண்ணிக்கலாம். இதை சுடுதண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம். எவ்வளோ மீல் மேக்கர் எடுக்கிறீங்களோ அது முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேருங்க. சோயா சங்க்ஸையும் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1.5 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இது சாஃப்ட் ஆயிரும். கை பொறுக்கிற சூடு வந்ததும் தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு இந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நம்மளோட மீல் மேக்கர் சாஃப்டாக ரெடியாக இருக்குது. இதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகணும். அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது 2 தக்காளியும் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். இப்போ தக்காளி நல்லா மசிய வதங்கணும். மூடி போட்டு வேக விடுங்க. இது நல்லா மசிய வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதோ சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோ மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கெட்டி தயிராக ஒரு 1/2 கப் சேருங்க. தயிர் இல்லைன்னா யோகர்ட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம்.
உங்கள் தயிர் கொஞ்சம் திரி திரியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா அதை ஒரு தடவை மிக்சியில் நல்லா அடிச்சிட்டு சேருங்க. அப்போ தான் நம்ம கிரேவி க்ரீமியாக வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டாச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை சேர்த்துடலாம். இதோ மீல் மேக்கர் சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது இப்போ ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்து விட்டுறலாம். நான் இங்கே 1 கப் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த மாதிரி கிரேவியோட கன்சிஸ்டன்சி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுறலாமா? அடுத்ததாக ஃப்ளேவருக்காக கசூரி மெத்தி சேர்த்துக்கலாம். அதாங்க காஞ்ச வெந்தயக்கீரை. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து கையிலேயே பொடி பண்ணி தூவி விடுங்க. இது கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது குக் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான கறி, பட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளைச்சோள ரொட்டிக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். இது 1 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட 200 கேலரிஸ். இதில் 22 கிராம் ப்ரோட்டீன், 5 கிராம் ஃபேட்ஸ், 15 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 8 கிராம் ஃபைபரும் இருக்குது. சாயந்தரத்துக்கு நம்ம ஒரு 2 துண்டு பப்பாளி எடுத்துக்கலாம். ஒரு 150 கிராம் அளவுள்ள பப்பாளி பழத்தில் 0.9 கிராம் ப்ரோட்டீன்ஸ், 0.2 கிராம் ஃபேட்ஸ், 11.3 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 4.1 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்ததாக டின்னர். இது கிட்டத்தட்ட 360 கேலரிஸ். நம்ம இன்னைக்கு சாப்பிட போகிறது பச்சை பயிறு கட்லெட்ஸ். சுவையான இந்த பச்சை பயிறு கட்லெட்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அதை நைட்டே தண்ணியில் ஊற விட்டுருங்க. நான் இங்கே முளைக்கட்டின பச்சை பயிறு யூஸ் பண்ண போகிறேன். ஒரு நாள் தண்ணியில் ஊற விட்டுட்டிங்கன்னா அடுத்த நாள் தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு 2 நாள் விட்டிங்கன்னா இது முளைச்சிரும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 பல் பூண்டு, 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, முளைக்கட்டின பச்சை பயிறு, இதோட தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதை வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதில் 1/4 கப் நறுக்கின வெங்காயம், 3/4 கப் ரவை. ரவை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, ரொம்ப கெட்டியாயிடக்கூடாது. முக்கால் கப் வரைக்கும் ரவை தேவைப்படும். பிசைஞ்சிங்கன்னா லாஸ்ட்டாக இந்த மாதிரி இருக்கணும். இது கொஞ்ச நேரம் இப்போ ஊற விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் ரவை ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்லெட்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்லெட்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 4லேருந்து 5 பீஸ் தான் சாப்பிட போகிறோம். வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சுட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இந்த மாதிரி அடுக்கி 2 பக்கமும் திருப்பி போட்டு மொறுமொறுன்னு சுட்டுடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். இதில் 2 கட்லெட் சாப்பிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 120 கேலரிஸ். ஸோ நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ சாப்பிட்ருக்கீங்களோ அதை கணக்கு பண்ணி எவ்வளோ கட்லெட் சாப்பிட்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. நான் இங்கே 6 கட்லெட்க்கு கேலரிஸ் சொல்லியிருக்கேன். அதுதான் 360. 2 கட்லெட்டில் கிட்டத்தட்ட 10 கிராம் ப்ரோட்டீன்ஸ், 3 கிராம் ஃபேட்ஸ், 15 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 6 கிராம் ஃபைபரும் இருக்குது. இதோடு சேர்த்து நம்ம மொத்தமாக இன்றைக்கி 1266 கேலரிஸ் எடுத்திருக்கோம். டே 9ல் சந்திக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.